ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான தேங்காய் வேர்க்கடலை சாதம். ஒரு குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொண்டுட்டு போகலாம். டக்குன்னு குயிக்காக சமையல் முடிக்கணும், டீட்டெயிலாக சமைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா அப்படின்னு யோசிக்கும் போதும், வீட்டில் காய்கறிகள் நிறையா இல்லை, குயிக்காக ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதும் இந்த வேர்க்கடலை சாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்ட ஃபீலும் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வாங்க அருமையான சுவையான தேங்காய் வேர்க்கடலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்குறேங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். புதுசாக வடித்த சாதம், லெஃப்ட் ஓவர் ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் முத்துன தேங்காவாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷான தேங்காய், முத்துன தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க. ரோஸ்டட் பீனட், அந்த தோலை எடுத்துகிட்டும் சேர்க்கலாம், தோலோடவும் சேர்க்கலாம், அது நம்ம விருப்பம். நான் இங்கே கொஞ்சமாக தோல் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்குறேன். அடுத்தது ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டோட சைஸு பாருங்கள், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பருப்பருன்னு அரைச்சிக்கணும். முத்துன தேங்காவாக இருக்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பொடியாக கிடைக்கும். இல்லைன்னா எல்லாம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வதக்கும் போது சரியாயிரும். கமன் வாசனையோட தேங்காய் பொடி ரெடி. இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் அல்லது ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம். இது கூட நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வரும்போது தாளிப்புக்கு 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துக்கிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இந்த அளவுக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடியாக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த தேங்காய் வேர்க்கடலை பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். பூண்டு சேர்த்து அந்த ஈரப்பதத்தோடு பொடிச்சோம். ஸோ இப்படி தான் இருக்கும். பட் வதக்க சரியாயிடும். இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த தேங்காய் பொடியை சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ பொறுமையாக நல்லா இப்படி வதக்கி விடுவோம். ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சோம் அந்த பூண்டெல்லாம். ஸோ கொஞ்சம் வதங்கி அது ரோஸ்ட் ஆகி நல்லா கமகமன்னு வாசனை வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்துக்குவோம். புதுசாக வடித்த சாதத்தை ஆற வச்சும் சேர்க்கலாம், லெஃப்ட் ஓவர் ரைஸும் சேர்க்கலாம். நான் இங்கே லெஃப்ட் ஓவர் ரைஸ் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. நம்ம உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். தேங்காய் பொடிக்கும் போதே சேர்த்துட்டோம். அதுவே சரியாக இருக்கும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா பர்ஃபெக்டாக கலந்தாச்சு. நல்லா ஈவனாக கலந்தாச்சு. பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக இருக்குது. கமகமன்னு வாசனையோடு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். கொத்தமல்லி இலை போட்டு விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. அருமையான சுவையான தேங்காய் வேர்க்கடலை சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வேர்க்கடலையிலலாம் நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது, ரொம்ப நல்லது. இது குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் சூட் ஆகும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டக்குன்னு குவிக்காக லஞ்ச் பாக்ஸுக்கு ஏதோ ரெசிபி பண்ணணுன்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக
ஜஸ்ட் ஒரு அப்பளம் வடகம் வச்சாலும் சூப்பராக இருக்கும். ஆம்லெட் சாப்பிட விருப்பம் இருக்கிறவங்க ஆம்லெட் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.